Hello friends, welcome to Vaigaisuvaikitchen. இதாரு சுவைகளின் சங்கமம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறது ப்ரான் எக் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம அந்த முட்டையோட ப்ரானை சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடாகும்போது நல்லா பொடிசாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1 எடுத்து அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க. நமக்கு வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி வதங்கட்டும். இப்போது பொடிசாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 5லேருந்து 6 வெள்ளைப்பூண்டு அதனையும் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ நமக்கு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு கலர் வந்து மாறுது. ஸோ அதை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு வெங்காயம் வந்து கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு தக்காளி எடுத்து அதை கொஞ்சம் நல்லா பொடிசாக நறுக்கி அதையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா உங்களுக்கு சாஃப்டாகி உங்களுக்கு நல்லா அது வேகட்டும். அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ தக்காளி வெந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிய ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் போட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்றோம். இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தோடு உங்களுக்கு சேர்ந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து நறுக்கி போட்டுக்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணலை. இப்போது ப்ரான் வந்து ஒரு 1/4 கிலோ ப்ரான் எடுத்து அதை வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம எடுத்துருக்க ப்ரான் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து ப்ரானில் பிடிக்கும். உங்களுக்கு ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆயிரும். அது ஹாஃப் குக்காக இருக்கும்போது ஒரு முட்டையை வந்து உடச்சி இதோட நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அடிஷ்னலாக இன்னொரு முட்டை வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஏன்னா நம்ம 1/4 கேஜி எடுத்துருக்கறனால ஒரு முட்டையே வந்து போதுமானது. இந்த முட்டையை சேர்த்துட்டு இந்த ப்ரானோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ப்ரானும் முட்டையும் வந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு முட்டையும் ப்ரானும் நல்லா கலந்துருக்குது. இப்போது எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதோட நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இங்கே பெப்பர் வந்து சேர்க்குறது தான். அதுவும் நீங்கள் ஃப்ரெஷ் பெப்பர் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம ப்ரானை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸில் வந்து குக் ஆயிரும். அதனால தான் ப்ரான் பாதி வெந்ததுக்கப்புறமா நம்ம எக்கு வந்து சேர்க்குறோம். ஏன்னா எக்கும் வந்து சீக்கிரம் குக் ஆகிடும். இப்போது நம்ம முட்டையும் ப்ரானும் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் உங்களுக்கு செப்பரேட் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்க்கும்போது ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ரொம்ப சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சப்பாத்தி கூட, அதுக்கப்புறமா ரைஸ், ரொட்டி, இந்த மாதிரி எந்த வெரைட்டி கூடயும் சாப்பிடலாம். ஸோ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் வந்து உங்களுக்கு நல்லா சுருண்டு வந்துருச்சு. ப்ரானும் பெப்பரும் வந்து உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி சுருண்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கரெக்டாக எடுக்கிறதுக்கான ஸ்டேஜு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இது பார்த்திங்கனாலே தெரியும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்கும் ப்ரானும் வந்து சேர்த்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ப்ரான் எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து க்ரஷ் பண்ண மிளகு வந்து சேருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை. இது சுவைகளின் சங்கமம்.